ஐயா ஐயாவை பத்தி என்ன சொல்லணும்னா, இதே மாவட்டத்துல வேற இடத்துல வச்சு ஏற்கனவே ஒரு தடவை அரிசி பருப்பெல்லாம் கொடுக்க வந்தோம். அந்த மாதிரி உடல் ஊனமுற்றவங்க, கணவனை இழந்தவங்க அவங்களுக்கு கொடுக்க வரும்போது ஐயா வந்து பாத்தீங்கன்னா 25 கிலோ அரிசி ஒத்தாளா தூக்கி என்ன பண்ணிட்டாப்ல, அவருக்கு கொடுத்தது என்னமோ கம்மி தான், அவர் உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஐயா ஒத்தாளா தூக்கி தோல்ல வச்சு நடந்துட்டாப்ல. நான் கூட ஐயா இதெல்லாம் நீங்க எப்படியா தூக்குவீங்களா அப்படின்னு கேட்டோம். எனக்கே இதுவா டவுட்டா இருந்துச்சு. இப்ப வரும்போது கூட ஐயா வந்து என்ன பண்றாங்கன்னா, நான் தூக்குறேன், அந்த தம்பிமார்கள் கிட்ட கேட்டு பாருங்க, தூக்க விட மாட்டேங்க, நான் தூக்குறேன், என்கிட்ட கொடுன்ட்டு கோயில் படிச்சுட்டு வீட்டோட சரி எங்கேயும் போறதில்ல. நன்றி. இந்த மாதிரி ஐயா வந்து உங்களுக்காக என்ன பண்றாங்க அம்மாவுக்கும். அதனால இனிமே உங்களுக்கு கொடுக்குற ட்ரெஸ் எல்லாமே ஐயா கையால கொடுப்பாங்க. கண்ணன் ஐயா வாங்கய்யா, அதை கொடுத்துட்டு வாங்க அம்மாட்ட. கரும்பு அப்படி செட்டா ஒருத்தரை கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஐயா நீங்க கொடுக்குற எல்லாருக்கிட்டையும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லி கொடுங்க. அண்ணா கிட்ட சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுக்கும் சந்தோஷமா உங்களுக்கும் சந்தோஷமாகும். உங்களுக்கும் சந்தோஷமாகும். உங்களுக்கும் சந்தோஷமாகும். உங்களுக்கும் சந்தோஷமாகும். உங்களுக்கும் சந்தோஷமாகும். உங்களுக்கும் சந்தோஷமாகும். அவங்க யார் கூட அப்படி கொடுங்க. உங்களுக்கும் சந்தோஷமாகும். 13 வயசு 13 வயசு. நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ற நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் இந்த மாதிரி நிறைய நல்லது பண்றதுக்கு தொடர்ந்து நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. மக்கள் நல்வாழ்வு தந்திடவே செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் ஆசம், உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம்.